தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி நம்மளுடைய டெலிகிராம் பாட்ஸில் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு மெனு பட்டன் கிரியேட் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மெனு பட்டன் கிரியேட் பண்ணி அதில் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு ஐ கார்டு தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த பட்டனே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்று உங்கள்கிட்ட ஒரு பாட் இருக்கணும், இன்னொன்று பாட் ஃபாதர். ஓகேங்களா? இது ரெண்டு இருந்தாலே போதும், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்டு போட்டு பாட் ஃபாதர். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ சைடில் வெரிஃபைடு சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் அது ஒரிஜினல் பாட்டு. ஸோ கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மை பாட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த பாட்டில் இந்த கஸ்டமைஸ் மெனு பட்டன் வைக்க போகிறீங்களோ அந்த பாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பாட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாட் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல மெனு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கான்ஃபிகர் மெனு பட்டன் இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு லிங்க்ஸ் வேணாலும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம பட்டன்ஸில். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க்கை நான் உதாரணத்துக்கு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இது பண்ணுறேன், சென்ட் கொடுத்தாச்சு. இப்போ லிங்க் ஓகே. அதுக்கடுத்து நம்ம மெனு பட்டனுக்கு நேம் வைக்க போகிறோம். ஓகேங்களா? அது மெனுன்னு இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கனால நான் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன் பாட்டுக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் சக்ஸஸ் மெனு செட்டிங் அப்டேட்டட் வந்துருச்சா. இப்போ உங்களுடைய பாட்டுக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் அந்த மெனு பட்டனை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியாச்சு யூடியூப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு லிங்க்ஸ் வேணால் அங்கனக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது உங்களுடைய விஷயம். இப்போ நான் அந்த யூடியூப்பை கிளிக் பண்ணுறேன். ஸோ மேபி இப்போ உங்களுடைய ஆடியன்ஸ் உங்கள் பாட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் ஆப்ஷன் அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ மேபி அவங்க உங்கள் வீடியோஸ் பார்க்க சான்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ண சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் அதர் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், ரீடைரக்ட் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு மெனு பட்டன் நம்மளுடைய பாட்ஸில் ஆட் பண்ணுறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வேணாம், வேறு பட்டன் ஆட் பண்ண போகிறேன், லிங்க்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஆல்ரெடி பாட் ஃபாதருக்குள்ளே வாங்க, வந்துட்டு மை பாட்ஸ் அதை இது பண்ணுங்கள். ஸோ எப்பவும் போல தான் பாட் செட்டிங்ஸ் மெனு பட்டன். இப்போ இந்த இடத்துல எடிட் மெனு பட்டன் யூஆர்எல் இருக்கும். இதில் தான் நம்ம லிங்க் ஆட் பண்ணோம். ஓகேங்களா? இதுக்குள்ளே போயிட்டு நியூ லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டைட்டில் யூடியூப் அந்த டைட்டிலுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ வேறு பட்டன் நேம். ஓகேங்களா? அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொத்தமாக அதை பட்டனே தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் மெனுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக அது போயிடும். இப்போ நான் என்னோடய பாட்டில் போய் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பட்டனே மொத்தமாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய டெலிகிராம் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். டைம் இருந்துச்சுன்னா ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.